ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி நிறையா ப்ளவுஸ் இருந்தாலும் அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அதாவது நிறையா ப்ளவுஸ் இருக்கும், ஆனால் எப்படி நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸாக எப்படி கட் பண்ணுறது, ரொம்ப டைம் எடுக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக நம்ம வந்து கட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணுவோம். அதனால் நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைனிங்கோட ஃபேப்ரிக்கை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து 40 இன்ச்சு. ஸோ 4ஆக ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 இன்ச்சஸ் வரும். அந்த 10 இன்ச்சஸை வந்து கரெக்டாக அந்த மாதிரி மடித்து போட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ அது விட்டு நம்மளுக்கு எல்லா சைடுமே வந்து கரெக்டாக ஹைட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைனிங்கை அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி போட்டுருணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிளாத் வந்து எப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம மேலே போடுற கிளாத் வந்து அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ நம்ம ஆப்போசிட்டில் வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை நம்ம கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணி கரெக்டான அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். பட் நம்மளோட ஃபோல்டிங் சைட் வந்து கரெக்டான அளவு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் நீங்கள் எப்படி கரெக்டான அளவு வந்து மடித்து போட்டிருக்கீங்களோ அந்த மடிப்புக்கு மேலே உங்களோட ரெண்டாவது நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிற அந்த கிளாத்தோட மடிப்பும் கரெக்டாக வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸ் நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க, அதாவது ஒரே ஆளுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த ஒரு ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து கட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், அதிகமாக வந்து டைம் எடுக்கும், வேலைப்பாடு அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரே கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையா ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அளவுகள் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அளவுகளில் எந்த ஒரு மாற்றமுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி 1 by 1ஆக நீங்கள் மேலே கிளாத் போடும்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபோல்டிங் பக்கம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஃபோல்டிங் பக்கம் அப்போ உங்களோட பேக் சைடு கட் பண்ணுவீங்களே, அந்த பேக் சைடோட ஹைட்டு மார்க் பண்ணுற பக்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த 4 ப்ளவுஸ் போடுறீங்க இல்லை 6 ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ஃபோல்டிங் சைடு அப்புறம் நம்மளோட பேக் பீஸோட ஹைட்டு மார்க் பண்ணுவோம்ல அந்த சைடு, இந்த 2 சைடும் வந்து உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதை கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அயனிங் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போது இதில் வந்து நான் ஒரு 4 ப்ளவுஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட சிசர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கட் பண்ண முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து கிளாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அயனிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டாக வந்து ஒரு அயனிங் கொடுத்துக்கோங்க. அதில் உள்ள அந்த ஃப்ளீட் அந்த மடிப்பு எல்லாமே வந்து போயிடும். அது இல்லாமல் அந்த 1 by 1 நம்ம மேலே போட்டிருக்க லைனிங் எல்லாமே வந்து செட் ஆகிரும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நல்லா வந்து செட் ஆகிரும். ஸோ நம்மளுக்கு அந்த அளவுகள் அந்த ஃபோல்டிங் பக்கத்தில் தூக்கிட்டு இருந்தாலும் அந்த ஃபோல்டிங் எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகிரும். செட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பேக் பீஸோட ஹைட் வந்து மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹைட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம்ல, ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவு தான் நான் வந்து மேலே வந்து குறிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த மேலே நம்ம பேக் பீஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுற இடத்துல மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த 1 by 1ஆக போட்டிருக்க கிளாத் வந்து நேராக எல்லாமே 1 by 1ஆக கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு உங்களோட பேக் பீஸோட லென்த்து வந்து மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம பிடிச்சி மேல் பக்கம் இருக்கிற கிளாத்தை அப்படியே கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் 4 ஃபோல்டிங்கில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இப்போ இதில் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக கட் பண்ணுறதை விட இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குயிக்காகவே நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ டைமிங் வந்து இதில் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸாக கட் பண்ணுறதுக்கும் மொத்தமாக போட்டு இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டைமிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து மாறும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம வந்து இந்த சின்ன விஷயங்கள் வந்து நம்மளோட ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்காது நம்மளோட ஒர்க்கு. கண்டிப்பாக நம்ம புதுசாக ஒன்றா ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கும் வந்து பெஸ்ட்டாகவே வந்து போகும். ஸோ நம்ம கட் பண்ணும்போது மட்டும் நம்ம ஃப்ரண்ட் சைடு வர்ற கிளாத்தை அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும், பேக் சைடு நம்மளுக்கு வந்து தனியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அளவுகள் மாறவே மாறாது. உங்களோட ஃபோல்டிங் பக்கமும் பேக் சைடு மார்க் பண்ணுற பக்கமும் கரெக்டாக வந்து நீங்கள் வச்சு
ஃபோல்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா மாறவே மாறாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் மொத்தமாக கட் பண்ணுற இடத்துல கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல கட் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு கிளாத்தாக கட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைமிங் வந்து வேஸ்ட்டு. அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது, ஸ்டிச்சிங் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த மெத்தடில் தான் வந்து கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து 4 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் போடுவோம், அவங்க வந்து ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வரைக்குமே வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். நீங்களும் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.